உங்க எல்லாருக்கும் மைலோ வந்து எனக்கு லவ் குடுக்குறான், அஃபெக்ஷன் குடுக்குறான் இது மட்டும் தான் தெரியும். ஆனா மைலோ வந்து எனக்கு எமோஷனல் சப்போர்ட்ட தாண்டி ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் பண்ணிட்டுருக்கான். அது நான் ரிவீல் பண்ணியே ஆகணும். பிகாஸ் மைலோ கோல்டன் பா வந்து நான் ஸ்டார்ட் பண்ணப்போ ஜஸ்ட் என்னோட வீடியோ வந்து நான் பார்க்கணுன்றதுக்காக தான் மைலோ எடுத்து இன்ஸ்டால போட்டு வச்சுக்குவேன். ஃபோன்ல ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும்னு சொல்லிட்டு. ஆனா லேட்டர் பீரியட்ல அது வந்து ஒரு பெரிய பேஜா மாறுச்சு. ஏம்மா ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறதே இந்த காலத்துல ஒரு பெரிய விஷயம். நம்மள வந்து ஒருத்தவங்க நம்பி ஃபாலோ பண்றது. ஆனால் இன்றைக்கி வந்து 60K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து நான் ரொம்பவே ஒரு தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். ப்ளஸ் அது மூலியமா ஜஸ்ட் அது ஒரு ஃபேம் மட்டும் இல்லாமல் மைலோவால் நான் என்னோட ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணேன். டோர் ஸ்டெப் க்ரூமிங்னு ஒன்று பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். மைலோ கோல்டன் பா டோர் ஸ்டெப் பெட் க்ரூமிங் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த் ஆக போகுது. 150 கிளைண்ட்ஸ்க்கு மேலே நாங்கள் பண்ணியாச்சு. அவ்வளோ குட் ரிவ்யூஸ் வந்திருக்கு. மைலோக்கு நான் எப்படி கேர் எடுத்து ஒரு க்ரூமிங் செஷனை புக் பண்ணுவேனோ அதே மாதிரி எல்லா பெட்டுக்குமே அந்த க்ரூமிங் செஷன் இருக்கணுன்ட்டு தான் இதை ஸ்டார்ட் பண்ணது. டோர் ஸ்டெப்லே போயிட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் நான் வெளியே போய் பண்ணும் போதெல்லாம் ஒரு க்ரூமிங்க்கு 2000 3000 ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருந்த காலங்கள் இருக்குது. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா டாகுக்குமே வந்து க்ரூமிங் வந்து கிடைக்கணும், எல்லாருக்குமே பேம்பர் இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்சில் சென்னைக்குள்ளே எல்லா இடத்துலையும் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு புக்கிங்க்கு ஃப்ரீ த்ரெட் டாய் டூத் ப்ரஷ் தரோம். ஸோ மைலோ கோல்டன் பா டோர் ஸ்டெப் பெட் க்ரூமிங் பிஸ்னஸ்க்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ.